எந்தெந்த கண்டிஷன்ஸில் டோனர் ஸ்பெர்ம்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். விந்தணுக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம டோனர் ஸ்பெர்ம்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். சில ஸ்பெர்ம் ரெட்ரீவல் டெக்னிக்ஸ், அதாவது டீசா, மைக்ரோ டிசி, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் நமக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆண் உறுப்புலேருந்து விந்தணுக்கள் வெளியில் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் அட்டெம்ப்ட் பண்ணியும் நமக்கு விந்தணுக்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா டோனர் ஸ்பெர்ம்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். நம்மளோட விந்தணுக்கள் இந்த ஸ்பெர்ம் ரெட்ரீவல் டெக்னிக்ஸில் எடுத்து நம்ம எக்ஸீட் பண்ணி முட்டை கூட சேர்க்கும் பொழுது அது எப்போ ஃபர்டிலைஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகுதோ அப்பையும் நம்ம டோனர் ஸ்பெர்ம்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். சில ஆண்களுக்கு ரொம்ப லோ கவுண்ட்ஸ் இருக்கும். இந்த லோ கவுண்ட்ஸ் வச்சு நம்ம எக்ஸீட் பண்ணி ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது திருப்பி ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகும் பொழுதும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல காஸ்ட் கன்ஸ்ட்ரெயினுக்காக டோனர் ஸ்பெர்ம்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு தடவையும் நமக்கு ரிப்பீட்டடாக மிஸ்கேரேஜ், கருசிதைவு ஆகுது, அதற்கு காரணம் மேல் சைடில் ஸ்பெர்ம் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சஸ்பெக்ட் பண்ணும் பொழுதும் மேல் பார்ட்னருக்கு ரொம்ப சீரியஸான ஹெரிடிட்டரி ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் 2 கப்பலோட கன்சென்ட்டோட டோனர் ஸ்பெர்ம்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். எந்த கேமெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக அது 2 பார்ட்னரோட கன்சென்ட்டோட தான் நடக்கும்.